ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கேரட் எக் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து இல்லை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு கிராம்பு, கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு நல்லா தோல் சீவி துருவி சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவு தண்ணி தெளித்து விட்டுட்டு கேரட் நல்லா வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். கேரட் ஒரு 3/4 வெந்து வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு 4-5 புதினா இலையை கிள்ளி போட்டுட்டு இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, சீரகப்பொடி சேர்த்துருக்கேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி கேரட்டும் முட்டையும் நல்லா சேர்ந்து வர மாதிரி பசரி எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சாதத்தை போட்டு நல்லா கிண்டி எடுத்துட்டோம்னா நம்மளோட கேரட் எக் ரைஸ் ரெடி. இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.